கைஸ், இன்னைக்கு வந்து தீபாவளி ஹால் பார்க்கலாம். நான் என்னென்ன தீபாவளிக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது ரேண்டம் ஹாலாக இருக்குது. குர்தா செட், ஸ்லிப்பர் அண்ட் லிப்ஸ்டிக் அண்ட் இயரிங் இதெல்லாமே ஒரு கலந்த ஒரு ஹாலாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து குர்தா செட்லேருந்து போயிடலாம். அண்ட் அப்டேட், நான் வந்து மைக் வாங்கிட்டேன். இனிமேல் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்காம இருக்கும். ஸோ யா, ஓகே. ஃபர்ஸ்ட் குர்தா செட் வந்து, ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் குர்தா. அண்ட் இது வந்து ட்வின் லேடி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன் ஃப்ரம் மிந்த்ரா. இதில் ஃபுல்லாக வந்து சீக்வன்ஸ் ஒர்க் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. நெக் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் நான் இது ஆல்ரெடி வந்து என்னோட ஷார்ட் வீடியோஸில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு தீபாவளி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொண்டு போயிட்டுருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்டாக வந்து இந்த ஒரு அனார்கலி குர்தா செட்டாக போட்டிருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் மெட்டீரியலும் வந்து ரொம்ப ஹார்ஷாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. ஒரு தீபாவளிக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு அனார்கலி செட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் எஸ் சைஸ் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது ஸ்டில் எனக்கு லூஸாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுற சுச்சுவேஷனும் வரக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ட்ரு பண்ணி தான் இது போட வேண்டியதாக இருக்குது. எனக்கு இதில் இன்னும் ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதிலோட துப்பட்டா வந்து ரொம்ப ரொம்ப வித்து வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த லென்த்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அது கேரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து இதில் ஒரு ப்ளஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த குர்தா செட். இது வந்து ஆஜியோலேருந்து நான் எடுத்திருந்தேன். இதுவும் வந்து அண்டர் 1000 rupees தான். ஐ காட் இட் இன் த சைஸ் எஸ். ஆக்சுவலி இது கலர் காம்பினேஷனுக்காக மட்டும்தான் எடுத்திருந்தேன். அண்ட் வெப்சைட்டில் நான் இது பார்க்கையில் வந்து, ஐ மீன் ஆப்பில் நான் இது பார்க்கையில் வந்து ஃபுல் ஹேண்ட் இருந்துச்சு. நான் அதை நம்பி அப்படிதான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்தது வந்து எல்போ லென்த் ஸ்லீவ் தான் வந்துச்சு, ஃபுல் ஹேண்ட் வரல. ஸோ ஐம் லிட்டில் டிசப்பாயிண்டட். பட் மெட்டீரியல் அண்ட் அதோட ஃபிட், அதோட கலர் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தங்காட்டி ஓகே, நான் ரிட்டன் போட வேணான்னு அப்படியே வச்சுட்டேன். மெட்டீரியல் நல்லா இருக்கு. அண்ட் துப்பட்டா வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஆர்கான்ஸா மாதிரி இருந்துச்சு. பேண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் இருக்கு, ஃப்ரண்ட்ல வந்து அது இல்லை. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து அந்த எலாஸ்டிக் இருக்க மாதிரி தெரியாது. சிம்பிள் அண்ட் நீட் ஒரு குர்தா செட். துப்பட்டாவை கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். இது நிற்கவே மாட்டேங்குது ஷோல்டரில், எப்போ பார்த்தாலும் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. பட் அதை தவிர மற்றபடி இந்த குர்தா செட் பர்ஃபெக்ட். காமிக் போகிற எல்லா குர்த்தாலையும் வந்து பலாசோ பேண்ட்டும் இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபிட் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் 5'2", 5'3" இருக்கீங்கன்னா ஆங்கிள் லென்த்தில் வரும். அதை விட ஹைட்டாக இருக்கீங்கன்னா எனக்கு தெரில, பட் 5க்கு கீழே இருக்கீங்கன்னா ஃபுல் லென்த் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மை மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் ரிப்பீட்டடாக நான் போடுவேன் அப்படிங்கிறது இந்த குர்தா செட். இது வந்து பியோர் காட்டன், ரொம்பவே நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கு, எவ்ரிடே யூஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் இருக்கு. அண்ட் பின்னாடி நாட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஏன்னா நிறையா குர்தா செட்டில் இப்போ பின்னாடி நாட் வரதே இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் நெக்காக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து கொஞ்சம் நெக் வந்து கீழே இறங்கி அண்ட் நாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்லெஸ் தான் வருது, உங்களுக்கு உள்ள ஸ்லீவும் இல்லை, நீங்கள் அட்டாச் பண்ண முடியாது. ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். யா, ஸ்லீவும் உள்ள இல்லை, ஸோ நான் அட்டாச் பண்ண முடியாது. அது பிரச்சனை இல்லைன்னா இந்த செட் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருக்கு. நான் எடுத்திருந்த சைஸ் வந்து எஸ், ஆல்டர் பண்ண தேவையில்லை, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. பட் நீங்கள் மற்ற 2 குர்தா செட்லேயும் வந்து நான் எஸ் தான் பிக் பண்ணியிருந்தேன். பட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கேவலமாக காமிக்கிறேன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சுருங்க. அண்ட் இந்த குர்த்தாவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த டாட் பிடிக்கணும், அப்போ தான் வந்து அந்த பர்ஃபெக்டாக அந்த வேஸ்ட் கிட்ட கரெக்டாக இருக்குது. இந்த ப்ரௌனில் வந்து எதுவுமே அது மாதிரி தேவையில்லை, பர்ஃபெக்டாக இருக்க ஃபிட். உங்களோட சைஸுக்கு கரெக்டாக ஆர்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். எந்த குர்த்தாலையும் உள்ளே வந்து ஒரு மெட்டீரியல் கிடையாது, சிம்பிள் அந்த ஒரே ஒரு மெட்டீரியல் தான் இருக்குது. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா யூ குட் டு கோ. ஆனால் வந்து உள்ள மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3மே செட்டாக, ஐ மீன் இதில் இருக்குது, இந்த குர்த்தால ஒரு உள்ள மெட்டீரியல் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டுலேயும் மெட்டீரியல் இல்லை. நான் ரொம்ப கேவலமாக காமிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்த செட் வந்து கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப தெரியாது. ஏன்னா இது வந்து டார்க் கலர் தான். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இதை எடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது, காலேஜ், ஆஃபீஸ், எவ்ரிடே யூஸ்க்கு வந்து பர்ஃபெக்ட் குர்தா செட். இந்த ப்ரௌன் செட்டும் வந்து நான் மிந்த்ராலேருந்து எடுத்திருந்தேன். ஒன்று ஆஜியோலேருந்து எடுத்திருந்தேன், மீதி 2ம் மிந்த்ராலேருந்து எடுத்திருந்தேன். அண்ட் மிந்த்ராலேருந்து ஒரு 3 ஜுவல்லரி எடுத்திருந்தேன் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆக்சிடைஸ்டு, தெரியுதா, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி, சிம்பிளாக எல்லா குர்தா செட்டுக்கும் போட்டுக்கிற மாதிரி 3 ஜுவல்லரி எடுத்திருந்தேன். 3மே வந்து அனுக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன். ஐ ஃபெல்ட்
அணுக்கில் இருக்க ஜுவல்லரி எல்லாமே வந்து கொஞ்சம் அதிக ரேட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே 200, 300, 1000 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட குவாலிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் குவாலிட்டி பார்த்தாலும் ஐ டோன்ட் திங்க் 300, 400க்கு இந்த பீஸ் வந்து அவ்வளோ ஒர்த்தான்னு தெரில. நார்மல் இயரிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குவாலிட்டி சூப்பராலாம் இல்லை அவங்க சொல்கிற ப்ரைஸுக்கு. ஸோ இது எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுவே எனக்கு ஆல்மோஸ்ட் 140 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. நீங்கள் லோக்கல் ஸ்டோர்லாம் இது போனீங்கன்னா 60, 70, மேபி 80க்குள்ளே எடுத்துக்கலாம் இது. ஸோ அதனால அது வேணான்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஒரு ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி தான். இது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ப்ரௌன் கலர் குர்தா செட்டுக்கு வந்து இதுதான் வந்து பேர் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு நெக்கில் எதுவுமே போட தேவையில்லை. யூஸ்வலி வந்து நெக்கில் எந்த ஜுவல்லரி பிடிக்காத பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இயரிங் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் வந்து அரௌண்ட் 200 சம்திங்கில் இருந்துச்சு. பட் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஹெவியாக இல்லை. காதில் போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லை. ஸோ இந்த பீஸ் மட்டும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜுவல்லரி வந்து இதுவும் நீங்கள் வந்து என்னோட ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுவும் அந்த 2 குர்தா செட்டுக்கு ஸ்டைல் பண்ணியிருந்தேன். இது கையில் வச்சு பார்க்கல ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை. பட் நீங்கள் காதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. பட் அது ஓகேனா பிரச்சனையில் வாங்கிக்கலாம். பட் எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து இந்த அனுப்புங்கிற பிராண்டில் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. நான் ஆர்டர் பண்ணுறதுக்கப்புறம் போய் பார்த்தேன், அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ எனி டைம் வந்து ப்ரைஸ் வந்து ஒரே ப்ரைஸில் இருக்கிறது இல்லை. லிங்க் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். நான் 2 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணல, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இல்லை. ஆக்சுவலி நான் இந்த பிராண்டில் போட்டதுக்கு காரணம் மேபி குவாலிட்டி நல்லா வரும் அப்படிங்கிறக்காக தான் போட்டேன். ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே வந்து நீங்கள் 200க்குள்ளே எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஃபைன், குவாலிட்டி கொஞ்சம் சுமார் குவாலிட்டி. அதோட ப்ரைஸுக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி இல்லை. மேபி நீங்கள் 120, 150க்கு இது அந்த அனுக் அப்படிங்கிற இதில் வந்து ஆஃபரில் போச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா வாங்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்க் ஃபைலிருந்து ஒரு ஸ்லிப்பர் எடுத்திருந்தேன். அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து 2490 போட்டிருக்கு. பட் நான் இதோட கம்மியாக தான் எடுத்தேன், 1000 சம்திங் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். இது வந்து நான் மிந்த்ராவில் எடுத்திருந்தேன். ஒரு மாதிரி உங்களுக்கு டஸ்டி பிங்க்கில் தான் இருக்குது. பட் கேமராவில் பார்க்குறக்கு வந்து ஒரு மாதிரி பீச்சாக ஃபீல் ஆகுது. பட் நேரில் வந்து இது ஒரு டஸ்டி பிங்க்கில் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. குர்தா செட் அண்ட் சாரீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நம்மளோட அம்மாக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்லிப்பர். 1 inch ஹீல் மாதிரி இருக்குது. இந்த சோல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. வேணும்னா உங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலாம். இது வந்து அரௌண்ட் 1000 ருபீஸ்க்கு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகி 800 சம்திங்க்கு இது வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக் தான். வைனல் லிங்க் அந்த ரேஞ்ச்லேருந்து மெபிலினில் வினைல், வைனல், வாட் எவர் எது வேணுமோ அதை சொல்லிக்கோங்க. அண்ட் ஷேட் வந்து ஒரு மாதிரி பேல் பிங்க் ஷேட், பிங்கிஷ் மோவிஷ், ஒரு ப்ராப்பரான ஒரு கூல் டோன் பிங்க் ஷேட். இப்படிதான் இருக்கு. பட் நீங்கள் லிப்ஸில் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணுது. என்னோட ஸ்கின் டோனுக்கே இது கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட டஸ்கியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது இந்த லிப்ஸ்டிக் மட்டும் வந்து போட முடியாது. யூ டெஃபினெட்லி நீட் அ லிப் லைனர். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட்டும் அதில் இருக்க அந்த கிளாஸுக்காக கொடுக்குற அந்த ஆயில் ஃபார்மும் வந்து செப்பரேட் ஆகிடுது. நீங்கள் ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் தான் அது ரெண்டும் பிளெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஷைன் எஃபெக்ட் கொடுக்குது. அதனால தான் அது அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்குது. நிறைய பேர் இது ஸ்டிக்கியாக இல்லை, யூஸ் பண்ணுற டெக்னிக் மாற்றணும், ஷேக் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஹூ நீட்ஸ் தட்? நீங்கள் எப்போ நீங்கள் லிப்ஸ்டிக் போடையில் வந்து டக்குன்னு எடுத்து போட்டுட்டு போகணும். நீங்கள் வந்து 10 டெக்னிக் யூஸ் பண்ணி இப்படி ஷேக் பண்ணி அரை மணி நேரம் இப்படி வச்சிருந்து அப்படிலாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது.
ஸோ அந்த விதத்தில் பார்த்தா வந்து இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான லிப்ஸ்டிக் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். போட்டதுக்கப்புறம் அந்த ஷைன் இருக்கு, ஸ்டிக்கினஸும் இருக்கு. ஸ்டிக்கினஸ் எப்போ போகுது அப்படின்னா, நான் என்ன நோட் பண்ணேன்னா, நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஃபுட் எடுத்துக்கிட்டு இல்லை வாட்டர் இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் இல்லை. ஸோ மேபி அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் லிப்ஸ்டிக் வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கினஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். டீப்பாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வாஷ் அவுட் பண்ணணும், லிப் லைனர் வச்சே தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப நியூடான ஒரு லிப்ஸ் பிடிக்கும், லிப் லைனர் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேட் ரொம்பவே நல்லா இருக்கு. லிப்ஸ் வாட்ச் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணுங்கிற அந்த முயற்சினால தான் வந்து இது கொஞ்சம் இந்த ஸ்டிக்கினஸாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அட்டம் பண்ணது கரெக்டு, அவுட்புட் கொஞ்சம் சொதப்பிடுச்சு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் யா, தட்ஸ் இட். இவ்வளோ தான் என்னோட தீபாவளி ஐட்டம்ஸ். கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன்னு தெரியும், இப்போ தான் எனக்கு எல்லாமே டெலிவர் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. என்னோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மைக்லாம் வாங்கி நம்ம இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் யூடியூபராக மாறிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.